ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலேசியாவில் பினாங் அப்படிங்கிற மாநிலத்திலேருந்து ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம ஹில் ஸ்டேஷன் அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இல்லை. இது ஒரு சின்ன ஹில் ஸ்டேஷன். அங்கே மேலே போயிட்டு சில கடைகள், இந்த கிளைமேட், அந்த வியூ, அப்புறம் அந்த போகிற வழி பார்த்தீங்கன்னா ஹில்லுக்கு ஒரே ஒரு ட்ரெயின் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ட்ரெயின் வந்து ரொம்ப செங்குத்தாக மேலே ஏறுதுங்க. அந்த ட்ரெயினை தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி மேலே ஏறி போகிறோம். அது ரொம்ப முன்னொரு காலத்தில் செஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. 1903 என்னமோ போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் போகும்போது உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மலேசியா கிளைமேட் பார்த்திங்கன்னா நம்மளால் கணிக்கவே முடியலைங்க. திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு மழை பெய்யுது, சூப்பராக இருக்குது. அந்த இடத்துக்கு நம்ம கொஞ்ச நேரத்தில் ரீச் ஆயிடுவோம். ஸோ இதுதான் அந்த இடம். 1923 2010 போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ உள்ளே போகும்போது அதோட ஹிஸ்ட்ரி, அச்சீவ்மெண்ட் இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துல நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வர ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டோக்கன் மாதிரி, ஒரு கார்டு, ஏடிஎம் கார்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கார்டு நீங்கள் இதில் இன்சர்ட் பண்ணணும். ஏன்னா மலைக்கு அந்த இடத்துக்கு போகிறவங்க திரும்ப வராங்களா இல்லையா, அவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிறது கார்டு திரும்ப நீங்கள் எக்ஸிட் பண்ண போது வைக்க போது தான். இந்த சேரை பாருங்கள், இந்த சேரை தான் அந்த காலத்தில் மேலே போகிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. மேன் பவர். நம்ம ஊரில் இன்னமும் சில மலைகளுக்கு போகிறதுக்கு இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பழனி மலை இந்த மாதிரி போகிறதுக்குலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சீசன் டயத்தில் செம்ம க்ரௌடாக இருக்குங்க. அதனால தான் இவ்வளோ வளைவுகளில் கம்பி போட்டிருக்காங்க கிராஸ் பண்ணி போகிற மாதிரி. எல்லாமே போயிட்டு ட்ரெயின் வந்து உங்களுக்கு 2 ட்ரெயின் தான், அப் அண்ட் டவுன் ட்ரெயின் தான். ஸோ இது பாருங்கள் எவ்வளோ கிராஸ் அந்த ட்ரெயின் நிற்கிதுன்னு. ஸோ இந்த ட்ரெயினில் நம்ம ஏறிட்டோம் அப்படின்னா போயிடலாம், இல்லாட்டி அடுத்த ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணணும். ஏதோ மலையிலேருந்து கீழே விழுந்த மாதிரி கிடக்குது பாருங்கள். ஸோ இந்த ட்ரெயினில் நம்ம உள்ளே போயாச்சு. கூட்டம் எங்கே கம்மியாக இருக்குன்னு பார்த்து அந்த ட்ரெயின்குள்ளே நம்ம போயாச்சு. ஸோ நல்லா செங்குத்தாக இருந்துச்சுங்க இது பார்க்குறதுக்கு. நிற்க போது மலையில் ஏறப்போது இன்னும் அதை விட செங்குத்தாக இருக்கும். ஸோ இந்தியாவை வெள்ளைக்காரங்க ஆண்ட மாதிரி மலேசியாவையும் வெள்ளைக்காரங்க ஆண்டாங்க. அந்த டயத்தில் தான் அந்த மலைப்பகுதியை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ மேலே போகிறதுக்கு அப்போ பயன்படுத்தினது நம்ம ஆரம்பத்தில் பார்த்த அந்த சேர், அடிமைகள் சொல்லுவாங்கள்ல, அவங்க வந்து வெள்ளைக்காரங்களை மேலே தூக்கிட்டு போவாங்க. ஸோ அப்படி தான் இப்போது வந்து மேலே போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மேலே போகிறதுக்கான சில வசதிகள் ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து உடனே ரெடி பண்ணல. ஸோ ஒரு 4-5 ஜென்ரேஷனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1920 உங்களுக்கு இந்த பிளான் போட்டிருக்காங்க இந்த ட்ரெயின் ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ட்ரெயினில் நம்ம போகும்போது 2 பக்கம் பார்த்தீங்கன்னா அடர்ந்த காடாக இருக்கும். நம்ம விழுந்தால் கூட நம்மளால தப்பிக்க முடியாது, நம்மளை தேடி கண்டுபிடிக்க முடியும். நம்ம பார்க்க பச்சை பசேன்னு நல்லா அழகாகவும் இருக்கும், அதே மாதிரி விழுந்துருமோங்கிற பயம் இருக்கும். நமக்கு ஏறப்போது மெதுவாக ஏறுங்க, ஆனால் இறங்க போது அது கொடுக்குற பயம் நம்மளால தாங்க முடியாது. ஸோ 3rd ஜென்ரேஷனாக இதை 1977 ஆரம்பித்து 2010 வரையும் இந்த ட்ரெயின் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2010 மறுபடியும் ரினியூவல் பண்ணி இப்போ கரண்ட்டு வரையும் அந்த ட்ரெயின் சூப்பர் ஃபாஸ்ட்டாக நல்ல டெக்னிக்கலாக நல்லா மேலே போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து பெஸ்ட்டு டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்க. மலேசியாவில் பினாங்குங்கிற இடமே உங்களுக்கு பெஸ்ட்டு டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான். ஏன்னா ஆர்கிடெக்டு, அங்கே இருக்கிற வந்து பீப்புள், அந்த ஐலாண்டு, அதுலேயும் இந்த இடம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வேறு எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. இது இறங்க போது எடுத்த வீடியோ. எவ்வளோ செங்குத்தாக இறங்குது பாருங்கள். இந்த இடத்துல மட்டும்தான் மொத்த ஹில்லிலே லெவல் கிராசிங் இருக்குது. ஸோ மேலே வர ட்ரெயின், கீழே வர ட்ரெயின் ஒரே டயத்தில் மீட் பண்ணுறது இந்த ஒரு இடம் தான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அந்த கிராசிங் பார்க்கலாம். அந்த இடம் இந்த மாதிரி 2-3 குகையும் உங்களுக்கு ட்ராவல் பண்ண போது வருங்க. இந்த ட்ரெயின் ட்ராவல் நம்ம ஏறப்போது சரி, இறங்க போது சரி, எப்படா திரும்ப இந்த ட்ரெயின் ட்ராவல் பண்ணுவோம் அப்படிங்கிற ஃபீல் நமக்கு தரும். அவ்வளோ அழகாக இருக்குங்க. அங்கே பாருங்கள், இறங்க போது நம்ம ரோலர் கோஸ்டர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரியல் ரோலர் கோஸ்டரே இதாங்க. நம்ம தீம் பார்க்கில் இருக்கிற ரோலர் கோஸ்டர்லாம் உங்களுக்கு செட்டிங், உண்மையான ரோலர் கோஸ்டரே தான். அவ்வளோ த்ரில்லாக இருக்கும், செம்மையாக இருக்குங்க. அதனால தான் எனக்கு இந்த வீடியோவில் இந்த ட்ரெயின் ட்ராவல் ரோலர் கோஸ்டரை ஸ்கிப் பண்ண மனசே இல்லாமல் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ மேலே வந்ததுக்கப்புறம் பாருங்கள் கீழே எவ்வளோ ஃபாகாக இருக்குன்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு கிளைமேட் மாறிடுச்சு. இப்போ நம்ம மேலே போய்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல மேலே போனது எப்போதும் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி கிஃப்ட் ஷாப் இருக்கும். அந்த இடத்தோட பேர் போட்டு வேணா வாங்கியிருக்கலாம். ஆனால் கம்பேரிட்டிவ் அந்த நம்ம ஹில்ஸ் கீழே இருக்கிற ப்ரைஸை விட மேலே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருந்தால் பொதுவாகவே அந்த இடத்துல எல்லாமே ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ க்ளவுடியாக மாறிடுச்சுன்னு நம்ம கண்ணுக்கு ஒன்றுமே தெரியல. இந்த வீடியோவில் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த இடம்
க்ளவுடி போயிருக்கும். ஏன்னா இந்த இப்படி இருந்தாலே மழை பெய்யும்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி மழை பெஞ்சிச்சு. இங்கே பாருங்கள் ட்ரெயின் எப்படி நிற்கிதுன்னு. ஸோ மழை பெஞ்சதுக்கப்புறம் இந்த இடம் எப்படி மாறுனுச்சு அப்படிங்கிறது நான் லைவாக உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதான் நான் சொன்ன கிஃப்ட் ஷாப்பு. இந்த இருக்க பாருங்கள், ஒரு நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு ரவுண்டாக ஒரு இடம். இந்த ரவுண்ட்லேருந்து பார்த்தா தான் அந்த வியூ தெரியும். ஸோ நான் அப்போவே எடுத்த இடம் இதே இது க்ளவுடியாக எடுத்தது. இப்போ க்ளவுடி போனதுக்கப்புறம் எடுத்தது எப்படி இருக்குது பாருங்கள், செமையாக. இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த சிட்டி தெரியும். இந்த மொத்த சிட்டியோட வியூ தான் அங்கே ஃப்ளெக்ஸ் அடித்து வச்சுருக்காங்க. செம்மையாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. இந்த க்ளவுடி போனதுக்கப்புறம் மொத்த சிட்டி வியூவும் உங்களுக்கு, அதாவது இது ஒரு ஐலாண்டுங்க. இந்த ஐலாண்டோட வியூவை நம்ம சூப்பராக தெளிவாக அதில் பார்த்தோம். அடுத்து இதில் இடத்துல பாருங்கள், நடுவில் வந்து உங்களுக்கு கம்பு உண்டி டைரக்ஷன் போட்டிருக்காங்கல்ல. ஸோ இங்கே வந்து இங்கேருந்து தான் இதான் சென்டர் பாயிண்ட்டு. இதுலேருந்து தான் நம்ம அந்த ஹில்லை சுற்றி பார்க்குறதுக்கு எல்லா இடத்துக்கும் போகலாம். இந்த இடத்துல தான் உங்களுக்கு பஸ் வசதி இருக்கும். ஸோ நல்லா க்ளவுடியாக இருந்தனால நல்ல சில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த இடம் வந்து நமக்கு ஃபங்க்ஷன் டைம், அதாவது ஃபெஸ்டிவல் டைம்னா ஏதாவது நமக்கு இந்த மாதிரி ட்ரம்ஸு டான்ஸு இந்த மாதிரி ஏதாவது இந்த இடத்துல நடத்துவாங்க போல். அதனால உட்காந்து ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரிலாம் இருக்குது. இந்த நேராக இருக்க பாருங்கள், நமக்கு இந்த சைடில் இந்த இருக்க பாருங்கள், இது கீழே ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டோட வீடியோ நாங்கள் உட்காந்து சாப்பிட்டதெல்லாம் இந்த வீடியோவிலே கண்டினியூவாக வரும். அதெல்லாம் பார்க்க செம்மையாக இருக்கும். இந்த மேகமூட்டத்தோடு உட்காந்து இது ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கான இடம். இந்த ரெஸ்டாரண்ட்டு மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ்வர்ஸ்லாம் அந்த நேமை வந்து லாக்கு பூட்டில் போட்டு அந்த பூட்டை இதில் கட்டி தொங்க விடுவாங்க தெரியுமா, சில படத்துங்களில் பார்த்துப்பீங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கான பூட்டு நல்லா ஹார்ட் ஷேப்பில் அங்கேயே விற்கிது. ஸோ நம்ம அது போட்டுக்கலாம். ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் காஸ்ட்லி, சும்மா நம்ம ஒரு ஆசைக்காக செய்யலாம். அப்புறம் இந்த லவ்ங்கிற சிம்பிளும் அந்த இடத்துல இருக்குது. இங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இது வந்து அந்த ஹில் மேலே இருக்கிற ஒரு வாக்கிங் ஏரியா தான். ஸோ ஹில் ஃபுல்லாகவே நீங்கள் வாக் பண்ணி தாங்க சுற்றணும். பஸ்ஸு இருக்குது, பட் அதுக்கு தனியாக நீங்கள் பே பண்ணணும். கீழே எடுத்த டிக்கெட் இதில் செல்லாது. இது சிட்டி வியூ நம்ம நார்மலாக பார்த்தாலே நல்லா தெரியுதுங்க. ஆனால் இது ஓரத்தில் பாருங்கள், உங்களுக்கு என்ன வச்சுருக்காங்க, பைனாகுலர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இதில் இந்த இடத்துல நம்ம $1 அந்த ஒரு காசு $1 நம்ம இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ போய் பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றுமே தெரியாது, இருட்டாக தாங்க இருக்கும். எப்படிப்பட்ட மிஷின் வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த ஒரு காசு நம்ம போட்டதுமே ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆகுது. ஒரு 5 minutes 2 minutes அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் டைமிங்க பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் கிட்ட தெரியும். ஸோ இந்த மாதிரி ஹாட் போட்டு ஷேப் இருக்குது பாருங்கள். இது உள்ளே போகிறதுக்கு தனி பேமெண்ட்டு. ஸோ ஃபோட்டோ ஷூட்டுக்காண்டி வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த ஹில் மேலே இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குங்க. இது வந்து அவ்வளோ செங்குத்தாக கீழே போயிட்டு மேலே வருது. இது நம்ம கீழே இறங்கிடலாம், ஆனால் மேலே வர்றதுக்கு நம்ம படுற பாடு நமக்கு தாங்க தெரியும். ஃபாரினர்ஸ்லாம் பாருங்கள் கீழே போயிட்டு மேலே எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வராங்கன்ட்டு. நம்ம உடம்பு அப்படியே ஃபுல்லாக டயர்டாயிருங்க. ஆனால் இந்த மாதிரி இடத்துக்கு போனோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு மூட்டு வலி இருக்குது, வயசானவங்க அப்படின்னா அதில் இறங்கிடாதீங்க. திரும்ப ஏறுறது கஷ்டம். இங்கே வேறு டிரான்ஸ்போர்ட்டே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் இறங்கிட்டீங்க அப்படின்னா நீங்களாக தான் மேலே ஏறணுமே தவிர உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் அங்கே கிடைக்காது. ஸோ அதனால் உங்களால் திரும்ப ஏற முடியும் அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி இடங்களில் இறங்கி போய் பார்த்துட்டு வாங்க. இதுலேயும் வியூஸ் தாங்க பார்க்க முடியும். அந்த சிட்டி வியூ தான் தெரியும். கீழே போனீங்க அப்படின்னா ஸ்பெஷலாக ஒன்றும் கிடையாது. மேலே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் இது ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்டுங்க. அந்த க்ளவுடியாக இந்த இடத்துல நம்ம சாப்பாடு வாங்கிட்டு அந்த மேகமூட்டை நம்ம மேலே உரசிக்கிட்டு போகும்போது நம்ம உட்காந்து சாப்பிட்ற ஃபீலே தனிங்க. செம்மையாக இருந்துச்சுங்க இந்த இடத்துல. அதே மாதிரி இந்த மிளகுல நம்ம கையை உள்ளே விட்டு நம்ம கை சிலை செஞ்சு தருவாங்கல்ல, அதுவும் இந்த இடத்துல செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டு மேலே ரூஃப் டாப் கார்னர் இருக்குது. ஸோ அங்கேயே நம்ம உட்காந்து சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும். இதுவும் செம்மையாக இருந்துச்சுங்க. இதுதான் அந்த மிளகு நம்ம கையை விட்டு கை அச்சில் செஞ்சு தருது. ஸோ இந்த 4 பாக்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். இதுக்குள்ளே தான் மிளகு இருக்கும். நம்ம கையை உள்ளே விட்டு விட்டு நம்ம கையை அப்படியே அச்சு மாதிரி செஞ்சு தருது. ஸோ கீழே போகிறது. நான் இந்த இடத்துல சாப்பிட்டது இந்த சாப்பாடு தாங்க, ஐஸ் கச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக ஐஸில் அந்த ஒரு காய்கறிலாம் போட்டு ஐஸ்கிரீம் வச்சு ஸ்வீட்டாக இருக்கும். சால்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஸ்பைஸ் சொல்ல முடியாது. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் ஐஸாக. ஸோ அந்த கிளைமேட்டுக்கு இது ஒன்றும் பண்ணாதான்னு கேட்டால் ஒன்றும் பண்ணலைங்க. நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப பயங்கரமாலாம் இல்லை. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஃபீலில் இது சாப்பிட்றது ஒரு ஃபீல் தாங்க. அதுக்கப்புறம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. என்னென்னா நம்ம கார்ட்டூனா நம்ம லைவாக உட்கார வச்சு வரைஞ்சி காட்டுவாங்க. ஸோ அந்த ஒரு காசு ரொம்ப கம்மியாக தான் இது சார்ஜ் பண்ணாங்க.
நல்லா இருந்துச்சுங்க. நம்ம கண்ணு முன்னாடி நம்மளோட 5-10 நிமிஷத்துலேயே நம்மள ஒரு கார்ட்டூன் கேரக்டராக வரைஞ்சி தர்றது. ஸோ இந்த வீடியோவில் நான் இப்போ உங்களுக்கு காமிப்ப பாருங்கள். இவர் உட்காந்து ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் கூட இருக்காது, அவர் அப்படியே கார்ட்டூன் கேரக்டராக வரைஞ்சி சூப்பராக வச்சுருந்தாங்க. இதில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கேயே பார்த்த மாதிரி இருக்குல்ல இந்த ஃபோட்டோ பார்த்தா. ஓகே, அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க இது இந்த கிளைமேட்டில். இதெல்லாம் போனீங்க அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். இது தாங்க நான் ஆரம்பத்திலே சொன்ன மாஸ்க்கு. ஸோ டாப்பில் இருக்குது இந்த மாஸ்க்கு. கிளைமேட்டில் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இவ்வளோ தாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கு.